அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அலம அலா இபாதிஹில் மின்னா வ ஹய்யப லன்னா ஷைத்தானி இது ஜஅல ஸௌம ஹிஸனன் லி அவுலியாஹி வ ஜன்னா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ ஹபீபி ரப்பில் ஆலமீன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما يوفى الصابرون أجرهم بغير حساب. صدق الله العظيم. وقال عليه الصلاة والسلام نوم الصائم عبادة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறுமனையாக நோன்பை மட்டும் நோன்பு நோற்பதில் எந்த ஒரு சிறப்பும் ஏற்படுவதில்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நாம் அறிந்து செய்ய வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது வெறுமனையாக நோன்பு நோக்க கூடாது, நோன்பை அறிந்து நோன்பு நோக்க வேண்டும். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லி குல்லி ஷைஇன் பாப் வ பாபுல் இபாதத்தி ஸௌம் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு பாப் என்ற ஒரு கதவு இருக்கின்றது. நோன்பின் இபாதத்தினுடைய கதவு என்னவென்று தெரியுமா? அதுதான் நோன்பு என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, இந்த நோன்பை பற்றி இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்றாக பிரித்திருக்கின்றார்கள் நோன்பினுடைய தரஜாக்களை. ஸௌமுல் உமூம், ஸௌமுல் குசூஸ், ஸௌமு குசூஸில் குசூஸ் என்பதாக மூன்று வகையாக இந்த நோம்பினுடைய தரஜாக்களை இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரித்து காண்பிக்கின்றார்கள். ஸௌமுல் உமூம் என்று சொன்னால் பாமரர்களான சாமானிய மக்களாகிய நாம் வைக்கின்ற நோன்பு, அதாவது வயிற்றை கட்டுப்படுத்துவது, நமக்கு ஏற்படக்கூடிய கெட்ட தீங்கான செயல்களை விட்டு மனோ இச்சைகளை விட்டு தவிர்ந்திருப்பதுதான் ஸௌமுல் உமூம் என்னும் பாமர மக்களினுடைய நோன்பு. இது நம்மளுடைய நோன்பு, நம்ம தரஜா இங்கதான் இருக்கும். இரண்டாவது வகை ஸௌமுல் குசூஸ் என்று சொல்வார்கள். அதாவது தேவையில்லாததை கேட்கக்கூடாது, கண்டதை பார்க்க கூடாது, கண்டதை பேசக்கூடாது, கண்டதை நம்முடைய கையை கொண்டும் காலை கொண்டும் பல உறுப்புகளை கொண்டும் கண்ட விஷயங்களை செய்யக்கூடாது. இதுதான் இந்த நோம்பினுடைய சாராம்சம். அருமையானவர்களே, மூன்றாவது வகையான நோன்புதான் நோன்புகளிலே மிகவும் உயர்ந்த தலையான நோன்பு என்பதாக இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். அதுதான் ஸௌமு குசூஸில் குசூஸ் என்று சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது கஃபுன் அம்மா சிவாஹு பில் குல்லியா, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வை மட்டும் தான் கல்வியில் கொள்ள வேண்டும், வேறு எந்த விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் இந்த நோம்பினுடைய சாராம்சம் என்பதாக இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அருமையானவர்களே, சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இறுதி தருவாயிலை நாம் பார்க்க வேண்டும். கடைசி தருவாயிலே முதுகில் அம்பு குத்தப்படுகின்றது. அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுகிறேன், என்னுடைய முதுகில் இருந்து இந்த அம்பை எடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அதற்கு பிறகு அலி நாயகம் அவர்கள் தொழுகிறார்கள். தொழுத பின்பு அவருடைய முதுகில் இருந்த அம்பு பிடுங்கப்படுகின்றது. தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், அம்பை எடுத்து விட்டீர்களா என்பதாக கேட்டார்கள். இங்கு இதுதான் அவுலியாக்களாகிய இறைநேசர்களாகிய நபிமார்களுடைய நோன்பு. இதுதான் அம்மா சிவா அம்மா சிவல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கிடையாது. கல்பில் முழுவதையும் அல்லாஹ்வை மட்டும் தான் அவர்கள் வைப்பார்கள். இதுதான் நோன்புகளில் உயர்ந்த தரஜாவை பெற்ற நோன்பு என்பதாக இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, அதே போன்றுதான் சய்யிதனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மௌன நோன்பை பற்றி குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். சய்யிதனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது என்றளவும் விஞ்ஞானம் வியந்து போற அளவிற்கு அல்லாஹ் எந்த ஒரு ஆணுடைய தீண்டுதலும் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கருவிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹை ஊதினான் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விமர்சித்தார்கள், எந்த ஒரு ஆணுடைய தீண்டுதலும் இல்லாமல் எப்படி இவர்களுக்கு குழந்தை உண்டானது என்று பல குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்கள் யாரிடமும் பேச வேண்டாம் என்று சொன்னான். அதுதான் இறைநேசர்களுடைய நோன்பு, மௌனமாக இருப்பதுதான், இதுவும் பேசாமல் இருப்பதும் ஒரு நோன்பு என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அப்பொழுது இதனுடைய ரகசியம் என்னவென்று தெரியுமா? கருவில் இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய தாய் பரிசுத்தமானவர்கள் என்று பேசினார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அருமையானவர்களே, மற்ற இபாதத்துகளை ஒப்பிடுகின்ற பொழுது இந்த நோம்பினுடைய சிறப்புகள், நோன்புக்குத்தான் மிகவும் குவத் பலம் அதிகம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டாங்க,
இமாமுல் ஆலமே 5 கடமைகள் இருக்கிற இஸ்லாத்துல, இதுல எது மிகவும் பலமான கடமை அப்படின்னு கேட்ட பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு விடையை தருகிறார்கள். அதாவது என்னவென்று சொன்னால், ஒரு பெண்மணிக்கு பீரியட் டைம் ஏற்படுது என்று சொன்னால், அவள் தொழுகை கலாவாகிறது என்று சொன்னால் அந்த தொழுகையை அவள் திரும்பி தொழ அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பெண்மணி ஹைலுடைய நேரத்தில், மாதவிடாயினுடைய நேரத்தில், பீரியடுடைய டயத்துல அந்த பெண்மணி நோம்புடைய காலமாக இருந்து அந்த பெண்மணி நோன்பை விட்டாலேயானால் நோன்பை திரும்ப மீட்ட வேண்டும் என்று இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது நோன்பிற்கு பலம் அதிகம் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, மற்ற இபாதத்துகளை விட இந்த நோன்பில் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் கலந்திருக்கின்றது. தொழுகை தொழுகிறோம், அல்லாஹ்வை மட்டும்தான் தொழுகிறோம், அது அடியானுடைய சிஃபத், அடியானுடைய தன்மை. ஹஜ் செய்கின்றோம், அல்லாஹ் ஹஜ் செய்கின்றானா? கிடையாது. அடியானுடைய கடமை, அடியானுடைய அந்தஸ்து, அடியானுடைய தன்மை. ஆனால் இந்த நோன்பிலே அல்லாஹ்வுடைய தன்மைகள் கலந்திருக்கின்றது. எப்படி தெரியுமா? பசித்திருப்பது, எதுவும் உண்ணாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ்வுக்கு உணவு தேவையில்லை. எதுவும் அருந்தாமல் குடிக்காமல் இருப்பது அதுவும் அல்லாஹ்வுடைய தன்மை. இது ஒரு சக அடியானுக்கு கிடைக்கின்றது. 3வது, ஷஹ்வத் எனும் ஆசைகளை விட்டு நீங்கி இருப்பது, அதுவும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இந்த 3 தன்மைகளையும் கொண்டதுதான் நோன்பு என்பதாக பதிவு செய்கிறார்கள் இமாம் பெருந்தகைகள். அல்லாஹு தஆலா இந்த மற்ற 4 கடமைகளில் வைக்காத சிறப்பினை இந்த நோன்பில் அல்லாஹ் ரகசியமாக வைத்திருக்கின்றான். நோன்பையே அல்லாஹ் ரகசியமாக வைத்திருக்கின்றான். அந்த நோன்பினை நல்ல முறையில் நோன்பு நோற்று அல்லாஹ்விடம் அதிகமான சவாபுகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அந்த வல்ல இறைவனே நமக்கு தந்த அறிவுறுவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.